இந்த நரேஷ்குமார் ராஜேந்திரன் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு வந்த உடனே ஹோட்டல்களுக்கு வீட்டு சிலிண்டர் பயன்பாடு அதிகரித்து விட்டது. அதை தடுப்பதற்கான முயற்சிகளை முறையாக மேற்கொள்ளவில்லை. அதனால் மத்திய அரசையும் நாங்கள் அதை கண்டிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலே அந்த அளவுக்கு பிரச்சனை ரொம்ப தீவிரமாக இருக்கா சார்? சிலிண்டர் தட்டுப்பாடு பிரச்சனை என்பது தீவிரமாக இருக்கிறதா ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? அவருடைய கட்சியினுடைய தலைவர் சொல்லும் போது அதை ஒப்பிட்டு அது ஏதாவது நியாயமா பேசுறது தானே பேசுற மாதிரி வழி இல்லை அவருக்கு. பட் அது நரேஷ்குமார் ராஜேந்திரன் சொன்னதை நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல உங்க கையில இருப்பு இருக்கணும் சார், அப்பதான் அதை பதுக்க முடியும். அதாவது தேவைக்கு அதிகமா இருக்கிற நேரத்துல பதுக்கி வச்சுட்டு அப்புறம் விலையை அதிகமா பண்ணி விற்கிறான்னு வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு எசென்சியல் கமோடிட்டிஸ்ல அந்த மாதிரி பதுக்கி வைக்கிறது தவறானதுன்னு ஒரு சட்டம் எல்லாம் இருக்கு. நம்ம போதுமான சிலிண்டர் நிக்குது பாருங்க, வண்டிங்க கேஸுக்காக நிக்கிறத பாருங்க, எல்லா பெட்ரோல் பங்குலையும் இந்த தொந்தரவு இருக்கு. இப்ப புக் பண்ண சிலிண்டர் வீட்டுக்கு வரல, சோ உங்களுக்கு வரவே இல்லை. வந்தாதான் இப்போ கை இங்கேயே சபிஷியண்டா இருந்தா ஒருத்த பதுக்க முடியும். இங்க கிடைச்சா போதும். புக் பண்ணி வீடுகளுக்கு இப்ப 2 மாசம் ஆச்சு சார், வீட்டுக்கு சிலிண்டர் ஒழுங்கா வர்றது. மத்திய மாநில அரசுகளை குறை சொல்லுகின்ற இடத்தில் நீங்கள் குறை சொல்ல வேண்டும். இது கம்ப்ளீட்டா எனக்கு அவர் சொல்லும் போது ஒரு மகிழ்ச்சியாகவே இருந்தது. இந்த மோடி அரச அழகா நீங்க டீல் பண்ணீங்க, நீங்க அவர்கிட்ட பேசுனீங்க, அவர் நரேஷ்குமார் அழகா பதில் சொன்னார். அதுக்கு சூப்பரா என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்டாக் பண்ணி பதில் சொன்னார். இதுதான் தாவேகாவுடைய தலைவர் வர வர ஏன் பேச மாட்டேங்கிறாரு புரிய மாட்டேங்குது. அதே ஸ்பீட்ல பேசிட்டு இருந்தார். ஆரம்பத்துல அப்படிதான் பேசணும். இப்ப நரேஷ்குமார் பேசுற மாதிரி அவர் பேசியிருந்தா பிரச்சனை இல்லை. மத்திய மாநில அரசுகள் இதுக்கு பதில் சொல்லணும். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். நான் என்ன சொல்லுவேன், சிலிண்டர் அவைலபிள் இருக்கு, அதை பதுக்கிறா மார்க்கெட்டுக்கு வரல அப்படின்னா இதுல மாநில அரசு கூட தலையிடணும். இங்க சட்டியில இல்லையே அகப்பையில் எப்படி வரும்? சோ இங்க ஷார்டேஜ் கம்ப்ளீட்டா. நீ பெட்ரோல் விலை என்ன பாருங்க, யூரோப் கண்ட்ரில எவ்வளவு விக்குதுன்னு சொல்லி அப்படியே நடுங்க வைக்குது நம்மளுக்கு. இந்த கொஞ்ச நாள் இங்க ஷார்டேஜ் வரும்பொழுது அந்த நிலைமை வந்துட்டா நீங்க பெட்ரோல் டீசல் பண்ண முடியாது சார், ஆஃபர் பண்ண முடியும். இப்ப கொஞ்சம் கம்மியாயிட்டு இருக்கு.